உலகளவில் ரிலீஸ் செய்யப்பட்ட சச்சின் படத்தை பற்றி தான் நமக்கு பேச போகிறோம். அந்த விவகாரம் இன்னும் தீராமல் இருக்கிறது தான் நமக்கு இப்போ பார்க்க போகிறோம். கலைப்புலி தான் இந்த படத்தை உலக அளவில் பெரிய விதமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இந்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட சந்திரமுகி படத்தை கூட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ இறங்கிய போது சந்திரமுகி ஓஹோன்னு ஓடிச்சு, இது தெண்டல் மாத்திரம் ஓடிச்சானே பல வசனங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஏஎம் ரத்னமுக்கு திடீரென ஏன் இந்த ஒரு தப்பாசை இந்த இடத்துல நமக்கு விஜயை நுழைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்திற்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியும். இந்த படத்தை இவர் ரிலீஸ் பண்றதுக்கு வேற ஒரு காரணம் உண்டு. இது ஒரு சூப்பரான ஒரு மெகட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சச்சின் ரிலீஸுக்கு பிறகு குட்பே டக்லி படத்துக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. குட்பே டக்லி படம் எப்படி வசூலாச்சோ அதே போல வசூல் மலை போல கொண்டுட்டு தான் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் பண்ணி அந்த அளவுக்கு இந்த படம் அங்க ஓடிச்சு இங்க ஓடிச்சாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அத்தனையும் போய் அவங்க காட்டுற தியேட்டர் எல்லாம் நீங்க பாருங்க, அது அத்தனையும் நமக்கு தளபதி விஜயோட சாதகமா இருக்கிற தியேட்டர் தான். கமலா, சத்யா இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தியேட்டர்கள்ல தான் கூட்டமா காட்டுறது போல எல்லாம் காட்டுவாங்க. ஆனா அது ரொம்ப வித்தியாசமான ஒரு இது உண்மை கிடையாது. அது ஒரு பொய்யான ஒரு தகவலாக தெரிகிறது. இந்த கலைப்புலி தானுவுக்கு திடீரென ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? கலைப்புலி தானுவை நமக்கு சமீபத்திலே பார்த்திருக்கோம். கலைப்புலி தானுவுக்கு அஜித் படமே கொடுக்கறது இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு பொறாமைகள் அவருக்கு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரிகிறதுனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு சொல்லப்படுகிறது. கலைப்புலி தானுவுக்கு இப்போ சமீபத்துல எனக்கு நீங்க ஏன் படம் தராம இருக்கிறீங்க, என்னோட இந்த குட்பே டக்லி படத்துடைய வசூலை பார்த்து பிரமிச்சிட்டேன். சரி, இந்த படத்தை நான் தயாரிச்சிருந்தா இப்ப எங்கேயும் போயிருக்க பார்த்தேனே அப்படின்னு சில கொஸ்டின் மார்க் எல்லாம் அந்த கலைப்புலி தானுவுக்கு வந்திருக்கு. அது வந்தனால தான் ஒரு சூட்டோட அவருடைய ஒரு பொறாமை உள்ள இருக்க ஒரு மனுஷனுக்கு உள்ள ஒரு சிங்கம் உறங்கிட்டு இருக்கும்ல, அது சில நேரங்கள்ல ஒரு புலி மாதிரி பாய், அந்த மாதிரி ஒரு உள்ள இருக்க ஒரு குணம் தான் அந்த கலைப்புலி தானுக்கு எந்திரிச்சிருக்கு. பாக்குறதுக்கு ஒரு பஸ்பமா இருந்தாலும் அவர் எகிரி புரியான ஒரு ஆளானி இந்த படத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிகிறது. அந்த படத்துடைய நிச்சயமாக குட்பே டக்லி படத்துடைய வசூலே கம்மி பண்றதுக்காக வேண்டிதான் இந்த சச்சினை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ண சச்சின் படம் எங்க இருக்கு, குட்பே டக்லி படம் எங்க? ரெண்டுமே வேறு விதமான கதைகள், வேறு விதமான படங்கள். சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு லவ் ஸ்டோரி. குஷி வந்த பிறகு குஷியோட 2 சொல்லப்படுகின்ற ஒரு படம். அந்த படம் ஒரு வந்த நேரத்துல இருந்து நமக்கு தெரியும் அந்த படம் பெரிய ஒரு ஹிட் படம் கிடையாது, ஒரு அட்டர் பிளாப்பான ஒரு படம். சச்சினை சொல்லும் போது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமான ஒரு படம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த அளவுக்கு எங்களுக்கு வசூலாச்சு, 2 கோடி 3 கோடி வசூல் ஆயிட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் நிதர்சனமான உண்மை கிடையாது. அதுல நிறைய பொய்கள் இருக்கு. இது அதே போல இந்த விஷயத்துல நமக்கு விஜய் அதுல கலந்து பேசுறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துக்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்படித்தான் பில்டப் போட்டாலும் விஜய் அஜித்தும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படத்தை பத்தி கலைப்புலி தானு இதை ரிலீஸ் பண்ணிருக்கிறான்னா அதுல அவருக்கு ஒரு குசும்பு புத்தி இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. அது என்ன ஒரு குசும்பு புத்தியானா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஜித் படம் தரது இல்லை, அந்த ஒரு கோபம், ஒரு வெறுப்புனாலதான் இந்த மாதிரி பண்ண இருக்கிற கலைப்புலி தானி. இது என்னால உணர முடியுது. இதை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு உணர முடியுதுன்னு நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது என்னால சிந்திக்க முடியுது. இப்படித்தான் சில விஷயங்கள் இருக்கும். கலைப்புலி தானு நம்ம தமிழ் சினிமாக்கள்ல பெரிய ஒரு ப்ரொடியூசர். அவர் தான் கொஞ்சமா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக இருப்பாரு. பெரிய பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் அதிகமா கொடுக்கக்கூடியவர் கலைப்புலி தானு தான். அப்படிப்பட்ட சில படங்கள் எல்லாம் அவர் எடுத்து ரொம்ப அடி வாங்கின படங்களும் உண்டு. ஆளவந்தான் படங்கள் எல்லாம் தயாரிச்சு அதுல எல்லாம் ரொம்ப வசூல் நஷ்டங்கள் அடைஞ்ச ஒரு கலைப்புலி தானுவே நமக்கு தெரியும். ஆனா அந்த அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அஜித் எனக்கு படம் தரலே அப்படின்னு ஒரு கோபத்துல பண்ண ஒரு விஷயம்தான் இது. இதனால குட்பே டக்லி படத்துக்கு வசூல் பாதிக்கிறா என்று நீங்க சொன்னானா கண்டிப்பா அது கிடையாது. சச்சினை பத்தி நமக்கு எத்தனை தடவை பார்த்திருப்போம், வீடியோல பார்த்திருப்போம், படத்துல தியேட்டர்ல பார்த்திருப்போம், சில இடங்கள்ல பார்த்திருப்போம். எத்தனை தடவை நமக்கு அந்த படத்தை பார்த்து சரி மோசமான படமா இருந்தா நமக்கு அதை திரும்ப பார்ப்போமா? இல்ல, கிடையாது. ஆனா அதை பாக்குற மாதிரி ஒரு பில்டப்பு, அது ஓடின மாதிரி ஒரு பில்டப்பு, வசூல் ஆன மாதிரி ஒரு பில்டப்பு, இப்படி பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்ன கொடுத்து நம்மள அதை மைண்டை திசை திருப்புறதுக்காக ஒரு வேலைப்பாடு தான் இது. ஆனாலும் இந்த விஷயம் சாத்தியமாக
நடத்திருக்க முடியாது, அவங்களுக்கு நடக்கவும் முடியல. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள்ல 2வது நாள்ல தியேட்டர்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து பில்டப் அடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இதுல முழுக்க முழுக்க நிச்சயமாக குட்பேட் அக்லி படத்தை கெடுக்கிறதுக்காக கலைப்புலி தானு போட்ட பிளான். இதுதான் உண்மை. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களுக்கு இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.